இன்றைய எமது வகுப்பில் முதலாவது வினாவாக 2005ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய சுழற்சியக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு வினாவை பார்க்க இருக்கிறோம். இந்த வினாவின் மூலமாக சுழற்சியக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற அடிப்படை தத்துவங்கள் என்ன என்று சொல்லி இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே சுழற்சியக்கம் சம்பந்தப்பட்ட அந்த வினாக்களுக்குள் செல்வதற்கு முன்னால் சுழற்சியக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற அடிப்படை கணியங்கள், அதில் பயன்படுத்தப்படுகின்ற சமன்பாடுகள் என்ன என்று சொல்லி பார்த்துவிட்டு அது சம்பந்தப்பட்ட வினாக்களுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள். சுழற்சியக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற சமன்பாடுகள், அதில் பயன்படுத்தப்படுகின்ற தியரி எல்லாமே நேர்கோட்டு இயக்கத்துடன் சம்பந்தப்பட்டு, நேர்கோட்டு இயக்கத்தில் எவ்வாறு சமன்பாடுகள் நாங்கள் பிரயோகிக்கிறோமோ அது போன்றுதான் சுழற்சியக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் தெளிவாக படித்திருப்பீர்கள். அந்த அடிப்படையிலே நேர்கோட்டு இயக்கம் என் சுழற்சியக்கம், நேர்கோட்டு இயக்கத்தில் எவ்வாறு சமன்பாடுகள் கணியங்கள் பயன்படுத்தப்படுகிறது, அதை போன்று சுழற்சியக்கத்தில் எவ்வாறு சமன்பாடுகள் கணியங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கலாம். நேர்கோட்டு இயக்கத்திலே திணிவு M என்று சொல்லியும், வேகம் V என்று சொல்லியும், ஆர்முடுகள் A என்று சொல்லியும், விசை F என்று சொல்லியும், இடப்பெயர்ச்சி S என்று சொல்லியும் படிச்சிருப்பீங்க. இதுவே சுழற்சியக்கத்தில் சடத்து திருப்பும் I என்று சொல்லியும், கோண வேகம் ஒமேகா என்று சொல்லியும், கோண ஆர்முடுகள் அல்ஃபா என்று சொல்லியும், முறுக்கம் டாக் என்று சொல்லியும், கோண இடப்பெயர்ச்சி தீட்டா என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. இங்கே திணிவு எம்முக்கு பதிலாக சடத்து திருப்பம் என்கிற கணியம், இங்கே வேகம் விக்கு பதிலாக கோண வேகம் ஒமேகா என்கிற கணியமும், இங்கே ஆர்முடுகள் A என்கிற கணியத்துக்கு பதிலாக கோண ஆர்முடுகள் அல்ஃபா என்று சொல்லியும், விசை F என்கிற கணியத்துக்கு பதிலாக முறுக்கம் டாக் என்கிற கணியமும், இடப்பெயர்ச்சி S என்கிற கணியத்துக்கு பதிலாக கோண இடப்பெயர்ச்சி தீட்டா என்கிற கணியமும் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று நேர்கோட்டு இயக்கத்திலே V சமன் U சக AT, V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2AS, S சமன் UT பிளஸ் அரை AT வர்க்கம் என்று சொல்லி சமன்பாடுகள் பிரயோகிக்கப்படுகிறது. சுழற்சியக்கம் சம்பந்தப்பட்ட அந்த வினாக்களிலே ஒமேகா சமன் ஒமேகா நோட் அண்ட் அல்ஃபா டி, ஒமேகா வர்க்கம் சமன் ஒமேகா நோட் வர்க்கம் 2 அல்ஃபா தீட்டா, தீட்டா சமன் ஒமேகா நோட் இன்டு டி பிளஸ் அரை அல்ஃபா டி வர்க்கம் என்று சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. சேம் நேர்கோட்டு இயக்கத்தின் சமன்பாடு அப்படியோ காப்பி பண்ணப்படுகிறது. அதே போன்றுதான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. நேர்கோட்டு இயக்கத்திலே செய்யப்பட்ட வேலை W சமன் விசை தர விசை திசையில் பொருள் அசைந்த தூரம், செய்யப்பட்ட வேலை W சமன் F into S என்று சொல்லி சுழற்சியக்கப்பாட்டு சக்தியில் சுழற்சியக்கம் சம்பந்தப்பட்ட வினாக்களில் செய்யப்பட்ட வேலை டாக் இன்டு தீட்டா, முறுக்கம் தர கோண இடப்பெயர்ச்சி என்று சொல்லி, இங்கே உந்தம் M into V, இங்கே கோண உந்தம் I into ஒமேகா என்று சொல்லியும், இங்கே உந்த காப்பு விதை M into V1 M into V2 என்று சொல்லியும், இங்கே கோண உந்த காப்பு விதி I1 ஒமேகா 1 சமன் I2 ஒமேகா 2 என்று சொல்லியும் பயன்படுத்தப்படுகிறது. இதே போன்று இங்கே நேர்கோட்டு இயக்கத்திலே இயக்க சக்தி EK சமன் அரை MV வர்க்கம் என்று சொல்லியும், சுழற்சியக்கம் சம்பந்தப்பட்ட வினாக்களில் சுழற்சியக்கப்பாட்டு சக்தி சமன் ERK சமன் ½ I ஒமேகா வர்க்கம் என்று சொல்லியும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ தெளிவாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. நேர்கோட்டு இயக்கம் சம்பந்தப்பட்ட வினாக்கள் என்ற சுழற்சியக்கம் சம்பந்தப்பட்ட வினாக்கள், அதில் பயன்படுத்தப்படுகின்ற சமன்பாடுகள் எவ்வாறு ஒப்பிட்டு நாங்கள் அப்ளை பண்ணுறது என்று சொல்லி நீங்கள் தேரலை இலகுவாக படித்திருப்பீங்க. இது இல்லாமல் சுழற்சியக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற இன்னும் ஒரு சில சமன்பாடுகளாக ஒரு முறுக்கம் ஒன்று அப்ளை பண்ணப்படுகிறது. அந்த முறுக்கம் ஒரு விசை F-ஐ பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு முறுக்கம் தோற்றுவிக்கப்படுகிறது. அந்த முறுக்கம் அப்ளை பண்ணுறதின் காரணமாக அது சுழல்கின்ற கோண வேகம் ஒமேகா என்று சொல்லியும், அதனுடைய தொடலி வேகம் V என்று சொல்லியும், கோண ஆறுமுடுகள் அல்ஃபா என்று சொல்லியும் காணப்பட்ட என்று சொல்லி இங்கே பயன்படுத்தப்படுகின்ற சமன்பாடு தொடலி வேகம் V சமன் R into ஒமேகா என்று சொல்லியும், அதே போல டாக் சமன் I அல்ஃபா, டாக் சமன் F into R என்று சொல்லியும், டாக் சமன் I அல்ஃபா, டாக் சமன் F into R என்று சொல்லியும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே சுழற்சியக்கத்தில்
மேலதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற சமன்பாடுகளாக V சமன் R ஒமேகா, டாக் சமன் I அல்பா, டாக் சமன் F இன்டு R என்று சொல்லி பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ இது சம்பந்தப்பட்ட வினாக்கள் எவ்வாறு செய்வதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு முன்னால் கோண உந்தக்காப்பு விதி, சுழற்சியக்கத்திலே கோண உந்தக்காப்பு விதி எந்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கணும். கோண உந்தக்காப்பு விதி என்று சொன்னால் அங்கே பயன்படுத்தப்படுகின்ற தத்துவம் I ஒமேகா சமன் மாறிலி. I ஒமேகா சமன் மாறிலி இதனுடைய அர்த்தம் என்ன? சடத்துவ திருப்பம் குறையும் போது ஒமேகா அதிகரிக்கும், சடத்துவ திருப்பம் குறைந்தால் ஒமேகா அதிகரிக்கும். அதே போல சடத்துவ திருப்பம் கூடினால் ஒமேகா குறையும், சடத்துவ திருப்பம் கூடினால் ஒமேகா குறையும். I ஒமேகா சமன் மாறிலியில் சடத்துவ திருப்பம் குறைந்தால் ஒமேகா அதிகரிக்கும், சடத்துவ திருப்பம் கூடினால் ஒமேகா குறையும் என்று சொல்லி படிச்சிருக்கீங்க. ரைட். ஸோ இந்த கோண உந்தக்காப்பு விதி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் என்கிற நேரத்தில் ஒரு சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீது ஏதாவது ஒரு தெளிவு வந்து ஒட்டிக்கொள்ளும் போது, வந்து சேருகின்ற போது, அல்லது இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பொருளில் இருந்து ஏதோ ஒரு தெளிவு அதிலிருந்தும் கலற்றி வீசப்படுகின்ற போது, அதிலிருந்து கலற்றி எடுக்கப்படுகின்ற போது, அதே போன்று சுரண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் மடிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அல்லது விரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களிலே இந்த கோண உந்தக்காப்பு விதி பயன்படுத்தப்படுகின்றது. எவ்வாறான சந்தர்ப்பங்களில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளொன்றில் இருந்து ஏதாவது ஒரு பொருள் கலட்டி எடுக்கப்படுகின்ற நேரத்தில் அதில் அல்லது இன்னொரு பொருள் அந்த பொருளில் வந்து சேரக்கூடிய நேரங்களிலே அல்லது சுழன்று கொண்டிருக்கக்கூடிய பொருள் விரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது மடிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களிலே இந்த கோண உந்தக்காப்பு விதி பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. I1 ஒமேகா 1 சமன் I2 ஒமேகா 2. அதாவது I ஒமேகா சமன் மாறிலி. அதனுடைய அர்த்தம் என்ன? சடத்துவ திருப்பம் கூடினால் ஒமேகா குறையும், சடத்துவ திருப்பம் குறைந்தால் ஒமேகா அதிகரிக்கும். இதை இலகுவாக விளங்குவதற்காக நீங்கள் மாணவர்கள் உங்களுடைய ஃபிசிக்ஸ் லேப்பில் சில பரிசோதனைகளை செய்திருப்பீங்க. ஒரு சுழலக்கூடிய தட்டொன்றில் உங்களை நிப்பாட்டி சுழற்றிருப்பாங்க. நீங்கள் சுழலக்கூடிய நேரத்தில் கையை விரித்து கொண்டு சுழன்றிருப்பீங்க. கையை விரித்து கொண்டு சுழலக்கூடிய நேரத்தில் நீங்கள் மெதுவாக சுழன்றிருப்பீங்க. கையை மடித்து ஒட்ட இருந்து கொண்டு இவ்வாறு ஒட்ட இருந்து கொண்டு நீங்கள் சுழன்றிருப்பீங்க. அந்த நேரத்தில் வேகமாக சுழன்றிருப்பீங்க. உங்களால் அந்த தட்டில் இருக்க முடியாமல் இருந்திருக்கு. ஏன்? வேகம் கூடங்கிறதுனால உங்களோட தட்டில் இருக்கிறது உங்களை நீங்கள் நிலைப்படுத்தி பேலன்ஸ் பண்ணி நிற்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அந்த தட்டை விட்டு என்ன செய்ய வீசப்பட்டிருப்பீங்க. அல்லது இந்த பரிசோதனை சில சந்தர்ப்பங்களில் சில லெபரில் செஞ்சு காட்டப்படுறதில்லை. சில நேரங்களில் அந்த ரிசோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம் அந்த பாடசாலைகளில். அல்லது இது போன்ற ஒரு பரிசோதனை தான் சுழலக்கூடிய கதிரைகள். கம்ப்யூட்டர் லேப்ஸ் அல்லது உங்களோட வீடுகளில் சில நேரங்கள் இருக்கலாம். சுழலக்கூடிய கதிரைகள், சுழலக்கூடிய கதிரைகளில் இருந்து கொண்டு நீங்கள் கையை இவ்வாறு விரித்து கொண்டு சுழலக்கூடிய நேரத்தில் மெதுவாக சுழல்வீங்க, மெதுவாக சுற்றி வருவீங்க. இதுவே நீங்கள் அந்த கையை ஒடுக்கிக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் வேகமாக சுழல்வீங்க. அண்ட் ஸ்பீட் நீங்கள் அதை உணர்வீங்க. நீங்கள் செய்திருந்தால் உங்களுக்கே விளங்கி இருக்கு. ரைட். ஸோ அதாவது என்ன நடக்குது என்று சொன்னால், கையை நீங்கள் விரிக்கக்கூடிய நேரத்தில் சடத்துவ திருப்பம் அதிகரிக்கிறது. சடத்துவ திருப்பம் அதிகரிப்பதன் காரணமாக கோண வேகம் குறைகிறது. மெதுவாக சுழல்வீங்க. கையை ஒடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய சடத்துவ திருப்பம் குறைகிறது. சடத்துவ திருப்பம் குறையக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கோண வேகம் அதிகரிக்கிறது. கோண வேகம் அதிகரிப்பதனால் நீங்கள் வேகமாக சுழல்றீங்க என்று சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். சடத்துவ திருப்பம் அதிகரித்தால் கோண வேகம் குறையும், சடத்துவ திருப்பம் குறைந்தால் கோண வேகம் கூடும். ரைட். ஸோ இப்போ சொல்லப்பட்ட இந்த தத்துவங்களை வைத்துக்கொண்டு எவ்வாறு இந்த 2005ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் வினாவை அணுகுவது என்று சொல்லி பார்ப்போம். இந்த 2005ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் வினாவானது முழுவதுமாக செய்மதி சம்பந்தப்பட்ட ஒரு வினா. செய்மதி அது சுழண்டு கொண்டிருக்கிறது, எவ்வாறு சுழண்டு கொண்டிருக்கிறது என்று சம்பந்தப்பட்ட ஒரு வினாவாக இருக்கிறது. ஸோ இந்த வினாவை எவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டும் சொல்லி பார்ப்போம்.
ஸோ அந்த வினாவுக்கு செல்வோம். ஓர் உருளை உடல் எஸ்ஸையும் இரு சர்வசம ஞாயிற்று சூரியப்படுகள் ஏக்கமா பி ஆகியவற்றையும் கொண்ட உபகோல் ஒன்று உருவில் காணப்படுகிறது. உபகோல் செய்மதி என்று சொல்றாங்க. ஸோ அந்த உபகோல் என்கிற நேரத்தில் அதில் காணப்படுவது என்னென்று சொன்னால் 2 மெயின் பாகங்கள் காணப்படுகிறது. ஒன்றாவது, ஓர் உடல் எஸ்ஸையும் இரு சர்வசம ஞாயிற்றுப்படல்கள் ஏக்கமா பியையும் கொண்ட உபகோல் என்று சொன்னால், செய்மதி என்று சொன்னால், அதில் சொல்கிறாங்க, அதில் மெயின் பார்ட்ஸ் என்கிற நேரத்தில் 2 பார்ட்ஸ். ஓர் உருளை உடல் எஸ்ஸையும், ஓர் உடல் எஸ்ஸையும், உடல் என்பது அந்த உருளை வடிவமான எஸ்ஸையும் இரு சர்வசம ஞாயிற்றுப்படல்கள், இரு சர்வசம ஞாயிற்றுப்படல்களையும் கொண்டுள்ளது. ஸோ இது சர்வசம ஞாயிற்றுப்படல்கள் என்ற உருளை எஸ், உடல் எஸ் என்று சொல்றாங்க. எல்லாம் சேர்ந்து செய்மதி என்று அதே போல் சொல்றாங்க. இவ் உபகோல் ஈர்ப்பு புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும் விண்வெளியில் இயங்கும் அதே வேளை, இவ் உபகோல் ஈர்ப்பு புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும் விண்வெளியில், ஈர்ப்பு புறக்கணிக்கத்தக்க என்று சொல்கிற அந்த கன்செப்ட் நீங்கள் கிராவிட்டி ஃபீல்ட் படிக்கக்கூடிய நேரங்களில் இலகுவாக விளங்கும். ரைட். ஸோ அதை பற்றி நான் அந்த இடத்துல பேச இல்லை. இயங்கும் அதே வேளை உருளையின் அச்சு XY பற்றி 6 சுற்றல்கள் per நிமிடம் என்னும் கோண வேகத்துடன் சுழல்கிறது. 6 சுற்றல்கள் per நிமிடம் என்னும் கோண வேகத்துடன் சுழல்கிறது. ஸோ இதனுடைய ஒமேகா பற்றி சொல்கிறாங்க. 6 சுற்றல்கள் per நிமிடம், 6 சுற்றல்கள் per நிமிடம் என்னும் கோண வேகத்துடன் இந்த செய்மதி சுழன்று கொண்டிருக்கிறது என்று அதே போல சொல்றாங்க. உருளையின் ஆரை R=4 மீட்டரும் XY அச்சை பற்றி உருளையின் சடத்து திருப்பம் I=6 கிலோகிராம் மீட்டர் வரைக்கும் ஆகும். ஸோ உருளையின் சடத்து திருப்பம், உருளையின் மட்டும் சொல்றாங்க. இந்த உருளை உடல் எஸ், அதனுடைய சடத்து திருப்பம் சொல்றாங்க I=6 கிலோகிராம் மீட்டர் வரைக்கும். இதனுடைய சடத்து திருப்பம் மட்டும் சொல்லப்படுகிறது I=6 என்று சொல்லி. என்று அதே போல பாருங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுப்படல்களுக்கும் திணிவு M=2 கிலோகிராம், நீளம் A=1.2 மீட்டர், அகலம் B=6 மீட்டர் ஆகும். XY பற்றி ஒவ்வொரு ஞாயிற்றுப்படலிலும் சடத்துவ திருப்பம் I=m×a வர்க்கம் சக b வர்க்கம் by 12 + m×r சக a/2 முழுதின் வர்க்கம் என்று சொல்லி தரப்படுகின்றது. முதலாவது கேள்வி, XY பற்றி உபகோளின் சடத்துவ திருப்பம் என்ன? XY பற்றி உபகோளின் சடத்துவ திருப்பம் யாருன்னு சொல்லி கேட்கிறான். உங்கள்கிட்ட கேட்டது உபகோளின் சடத்துவ திருப்பம். உபகோல் என்று சொன்னால் உடல் எஸ், அதை தெரியும் ஆர் என்று சொல்லி. ஒவ்வொரு ஞாயிற்றுப்படல் அதனுடைய சடத்துவ திருப்பம் காண்பதற்கான ஈக்குவேஷன் தரப்பட்டிருக்கு. ஸோ பாருங்க, உபகோலை காண்பதற்கு முன்னால் ஞாயிற்றுப்படல் ஒன்றின் சடத்துவ திருப்பம் என்று சொல்லி காணும். ஸோ ஞாயிற்றுப்படல் ஒன்றின் சடத்துவ திருப்பம், ஞாயிற்றுப்படல் ஒன்றின் சடத்துவ திருப்பம் I=m பதிலாக 2/12 a வர்க்கம் 1.2 வர்க்கம் சக b வர்க்கம் தசம் 6 வர்க்கம் + m பதிலாக 2 r.4 சக a 1.2/2 முழுவதின் வர்க்கம். நீங்கள் சுருக்கி எடுத்து என்று சொன்னால் I=2.3 கிலோகிராம் மீட்டர். ஞாயிற்றுப்படல் ஒன்றினுடைய சடத்துவ திருப்பம் 2.3 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். ஆனால் நம்மகிட்ட கேட்டது ஞாயிற்றுப்படல் மட்டுமல்ல, நம்மகிட்ட கேட்டது செய்மதி உபகோளின் சடத்துவ திருப்பம் என்ன? ஸோ உபகோளின் சடத்துவ திருப்பம், உபகோளின் சடத்துவ திருப்பம் உடல் எஸ் ஆர் சக 2 ஞாயிற்றுப்படல்கள் 2 தர
2.3 10.6 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். ஸோ கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி என்ன, இந்த உபகோளின் சடத்துவ திருப்பம் என்ன, 10.6 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் என்று சொல்லி காண்போம். ஸோ இலகுவான வினா செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய இரண்டாவது கேள்வியாக உபகோளின் சுழற்சியக்கப்பாட்டு சக்தியை கணிக்க. உபகோளின் சுழற்சியக்கப்பாட்டு சக்தியை கணிக்க. ERK சமன் ½ ஒமேகா வர்க்கம். தெரியும், ஒமேகா பற்றி எங்களுக்கு தெரியும், பட் அதை கொஞ்சம் நாங்கள் எங்களோட எஸ்ஐகளுக்கு மாற்றி ஆகும். ஸோ ஒமேகா சொல்கிறாங்க 6 சுற்றல்கள் பெர் நிமிடம், 6 சுற்றல்கள் பெர் நிமிடம். ஸோ ஒமேகாங்கிறது 6 சுற்றல்கள் பெர் நிமிடம், 6 சுற்றல்கள் பெர் நிமிடம். ஒரு சுற்றல் என்கிற நேரத்தில் 2π என்கிற ரேடியன் சுழலும், 6 சுற்றல்கள் பெர் நிமிடம். ஸோ சுருக்கெடுத்து என்று சொன்னால் 5 × 5 22 நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய நேரத்தில் ஃபைனலி ஆன்சராக 0.63 ரேடியன் செகண்ட் -1, 0.63 ரேடியன் செகண்ட் -1 என்று சொல்லி அதனுடைய கோண வேகத்தை கணிக்க முடியும். அப்போது இதனுடைய சடத்துவ திருப்பம் ஆரம்பத்தில் 10.6 கிலோகிராம் மீட்டர் இருக்கும். அதனுடைய சடத்துவ திருப்பம் 10.6 இருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய கோண வேகம் 0.63 இருக்கட்டும். இதனுடைய அடுத்த வினாவாக பாருங்க. இதனுடைய மூன்றாவது கேள்வி, என்னுடைய மூன்றாவது கேள்வி பாருங்க. XY பற்றி ஒவ்வொரு படலினதும் சடத்துவ திருப்பம் முந்தைய பெருமானத்தில் 1/4 ஆக அமையுமாறு 2 ஞாயிற்று படல்களும் மடிக்கப்பட்டால், XY பற்றின் ஒவ்வொரு படலினதும் ஒவ்வொரு ஞாயிற்று படலினதும் புதிய சடத்துவ திருப்பம் முந்தைய பெருமானத்தின் 1/4 ஆக அமையுமாறு 2 ஞாயிற்று படல்களும் மடிக்கப்பட்டால், XY பற்றி உபகோளின் புதிய சடத்துவ திருப்பத்தையும் புதிய கோண வேகத்தையும் கணிக்க. XY பற்றி புதிய சடத்துவ திருப்பத்தையும் புதிய கோண வேகத்தையும் கணிக்க என்று சொல்லி கேட்கிறாங்க. நீங்கள் அந்த ஞாயிற்று படல்கள் தரப்பட்ட படத்தை பாருங்க, 4 பார்ட்ஸாக இருக்கு. அதாவது ஒரு ஞாயிற்று படல் 4 துண்டுகளாக காணப்படும். இப்போ சொல்றாங்க ஞாயிற்று படல் ஒன்றின் சடத்துவ திருப்பம் 1/4 மடங்காக ஆகுமாறு மடிக்கப்பட்டால். ஸோ தெளிவாக விளங்குறது, அந்த 4 துண்டுகளாக இருக்கிறது, ஒரு துண்டாக என்ன செய்யப்படுகிறது, மடிக்கப்படுகிறது. ஸோ அந்த படத்தை திரும்பி பாருங்க, இந்த மாதிரி காணப்படுகிறது. இப்போ அந்த 4 துண்டும் என்ன செய்யப்படுகிறது சொன்னால் ஒரு துண்டாக ஆகும் வண்ணம் இப்போ மடிக்கப்படுகிறது. இப்படி இருந்த செய்மதி இப்போ இந்த மாதிரி மாறிக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்க, இப்போ மடிக்கப்பட்டிருக்கிறது, மடிக்கப்பட்டேன்னு சொன்னால் சடத்துவ திருப்பம் கூடுமா அல்லது குறையுமா? உங்களால் உய்தறிய முடியும், சடத்துவ திருப்பம் குறையும். அதே போல சடத்துவ திருப்பம் குறைந்தால் என்னுடைய கோண வேகம் கூடுமா குறையுமா என்று சொல்லி கேட்டால் கோண வேகம் கூடும். அதுதான் இப்போ நம்பரில் கேட்குறாங்க, புதிய சடத்துவ திருப்பம் என்ன, புதிய கோண வேகம் என்ன. ஸோ புதிய சடத்துவ திருப்பம் காண்பதற்காக நான் சொல்லிக்கிறேன், மடிக்கப்பட்டால் கோண உண்ட காப்பு விதிப்பது, கோண உண்ட